சொல்றத கேளுடா டேய் சொல்றத கேளு. ஏண்டா இப்ப வந்த பசங்க எல்லாம் ஆக்ஷன் ஹீரோன்னு கெத்து காட்டிட்டு இருக்காங்க. என் பையனும் அப்படி ஆக்ஷன் ஹீரோவா மாதிரி கெத்து காட்டணும்னு எனக்கு தோணாதா? அவன் ஆக்ஷன் மூவி பண்றானா நான் என்ன பண்ணும்? எனக்கு தான் லவ் மூவி செட் ஆகுது இல்ல. இதுக்கப்புறம் ஆக்ஷன் படமா பண்றத என்ன பண்ணு, இல்ல நான் படமே பண்ணாத, நான் தயாரிக்கிறேன்டா படத்தை. நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்தோட சினிமா வாழ்க்கைய ஜெய் படத்துக்கு முன் ஜெய் படத்துக்கு பின்னுன்னே பிரிச்சிடலாம். அட யார் யார ஆக்ஷன் படம் பண்றாங்கப்பா, என் பையனை ஆக்ஷன் படம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தியாகராஜன் சார் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்த படம் தான் ஜெய். 14 வருடத்திற்கு பிறகு தியாகராஜன். இந்த தியாகராஜன் இருக்காரு இல்லையா, இவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. யார் யாந்தால நான் பேசிக்கிட்டே போறேன். நான் யாரு தெரியுமா உனக்கு? யார் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? இவர் நடிச்ச ஒரு படத்தை கூட நான் பார்த்தது கிடையாது. பிரசாந்தோட அப்பா அப்படிங்கறதுனால மட்டும்தான் இவரை தெரியும். இந்த தியாகராஜன் சார் இருந்துகிட்டு தான் பையனை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இறங்கி இந்த ஜெய் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஏதோ ஒரு ரவுடி கும்பல் சுமோ கார்ல பாம்பெல்லாம் வச்சுக்கிட்டு நோ பார்க்கிங்ல நின்று பீடி குடிச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்களாம் முறைக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சிரிப்பா வருது. இவனுங்களை போக சொல்லு. யாரா நோ பார்க்கிங்ல வண்டி நிறுத்தினவன்? வண்டிடுறான். வண்டி யாருது தெரியுமில்ல? வஜ்ரவேலு, வீச்சருவா வஜ்ரவேலு. சரி சரி நீங்க நிறுத்துங்க சார். இவங்கெல்லாம் யாரு? கண்ணுல இவ்வளவு கொலவெறியோட யாருக்காக இவங்கெல்லாம் காத்துட்டு இருக்காங்க? வாங்க ஏர்போர்ட்டுக்குள்ள போய் பார்ப்போம். இன்னுமாடா வரல? வந்துட்டாங்க ஐயா. உள்ள வந்து பார்த்தா ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் வந்து நிக்கிறாங்க. அவரங்க அதோ பில்டப் கொடுத்தாதான் வருவேன்னு வராரு பாருங்க. கூப்பிட்டாதான் கூட்டத்துல கலந்துக்குவேன்னு டீசெண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. கார்ல போயிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோவோட அப்பா, ஏன்டா இதெல்லாம் இன்னுமாடா பண்ணிட்டு இருக்கீங்க? மனுஷ உயிரோட விளையாடுறத நீங்க என்ன விடலையா? டேய் அப்படி என்னத்தரா கேட்டுவிட்டேன். வண்டியை நிறுத்தி இறங்கி போய் ஏரி மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாவை காட்டி இந்த நிலமெல்லாம் யாருக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தான் எதுக்கு கேட்கிற? இதெல்லாம் ஏழைபாளையங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விவசாயம் பண்ணி பொழைச்சுப்பாங்கல்ல. தரேன். இந்த மேட்ரு வில்லனுக்கு தெரிஞ்சு போயிருது. வில்லன் ஹீரோவோட அப்பாவுக்கு போனை போட்டு, இங்க வருவீங்கன்னு நினைச்சேன், அங்க போயிருக்கீங்க, அதெல்லாம் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன், போனை வைடா. இவன் சரிப்பட்டு வரமாட்டான், நைட்டோட நைட்டா போய் முடிச்சுட்டு கையெழுத்து வாங்கிட்டு வாங்கடா. என்னையா உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எங்களையெல்லாம் பிடிச்சிருக்கா சின்னையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வாட்டி தொடைய தட்டுங்க பாப்போம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஒரு வாட்டி தொடைய தட்டுங்க பாப்போம். இந்த பயலுவ இந்த பாம்பு கத்தி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அந்த சமயத்துல நம்ம குட்டி கிரிஞ்சு ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா 2 பாம்பை தூக்கி ஒரு பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிறாரு. ஐயா இங்க பாருங்க, பாம்பெல்லாம் தூக்கி பாக்கெட்ல போட்டுட்டு இருக்காரு. வச்சுக்கட்டும்டா, பாம்பு கத்திலாம் இவங்க பரம்பரைக்கு புதுசா என்ன? அப்புறம் வில்ல வஜ்ரவேலுவோட ஆளுங்கள்லாம் உள்ள நுழைஞ்சு ஹீரோவோட அப்பா கிட்ட கையெழுத்தை வாங்கிக்கிட்டு போயிடுறானுங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ராஜ்கிரனும் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடியே வஜ்ரவேலுவோட ஆளுங்கெல்லாம் துரத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம குட்டி ஹீரோ குட்டி வயசுலேயே பண்ணதை இப்ப பாருங்க. அதை பார்த்தா நம்ம ராஜ்கிரண் இருந்துக்கிட்டு, தம்பி பாம் பக்கிரியா மாறிடாதப்பா, படிப்பா அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா வம்சத்துக்கேத்த புள்ளங்கிறாரு. வம்சத்துக்கேத்த புள்ளடா நீ. படிடா. நான் பிறந்து 10 வருஷம் ஆச்சு. ஆனா எனக்கு 10 வயசு தான் ஆகுது. நான் எப்ப வந்து ஹீரோவை நனியை இதெல்லாம் தட்டி கேக்குறது? போப்பா, அந்த சைக்கிள் படல சுட்டு. குட்டி பையனா இருந்த ஹீரோ பெரிய பையனானதும் பிரசாந்தா மாறிட்டாரு. அவர் வந்துட்டு ஒரு காதல் ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பொண்ணோட அப்பா அம்மா இருந்துகிட்டு ரவுடிங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து மிரட்டுறாங்க. இது எதுக்கு? ஹீரோக்கு இன்ட்ரோ கொடுக்கணுங்க. சரி, பெட்ரோல் எங்கெங்க இருக்கோ அங்கங்க தானே பத்தும். இது என்ன படிக்கட்டு ஃபுல்லா பத்திக்கிச்சு? முன்னாடியே பெட்ரோல் படிக்கட்டு ஃபுல்லா ஊத்தி வச்சிருப்பானுங்க. ஆமால்ல அண்ணே பிரசாந்த் அண்ணே, ஃபேண்டெல்லாம் ஃபயரு அண்ணா. இந்த பாய்லர் கொஞ்சம் பத்தாவீங்க அண்ணா. நம்ம ஹீரோ அந்த ரவுடி பையில ஒரே ஒரு குத்து தான் குத்துனாரு. அண்ணே நீ குத்தல அர்ஜென்ட்டா ஆகி வந்துருச்சுன்னு போயிட்டு வந்து சண்டை போட்டா. ஏய் சும்மா தொட்டு தாண்டா பார்த்தேன், இதே உண்மையா நடியா இருந்தா. சொல்லி ஏதோ சொல்ல வந்த? மூச்சு பேச்சு ஏதோ சொல்ல வந்தியே. மூச்சு பேச்சு. ஒரே நிமிஷம், ஒரே ஒரு மூ. அவன் ஏதோ சொல்ல வந்துட்டு பாதிக்கால நிக்கிறான். சொல்றா. மூச்சு பேச்சு. வயசுல நான் சின்னவனா இருந்தாலும் வேண்டாம் சொல்லக்கூடாது. இதற்கு பெயர்தான் தற்பெருமை. நெருப்பில் நடந்து நான் பருப்பு என்று காட்டியிருக்கிறார். நான் அடித்தால் உயிரோடு இருக்க மாட்டா என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமா, பொண்ணோட அப்பாவிடம் சென்று தான் உங்களை விட புத்திசாலி என்று கூறுகிறார். இந்த ஆசனத்தின் பெயர் வந்து தன்னூம்பாசனம். நம்ம ஹீரோ அப்படியே அவங்க அப்பாவை நைஸா இந்தாண்ட கூட்டிட்டு வந்து, ஏன்னா
உங்க பொண்ணு செலக்ட் பண்ண பையன் சூப்பர். இனி ஈவினிங் பார்ட்டி இருக்கு, முடிஞ்சா வந்து கலந்துக்கிட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. நைட்டு பார்ட்டின்னு சொல்லிட்டு போறாரு இல்லையா, இவர் தான் போயிட்டு சிம்ரனோட சில்மிசம் பண்ணிட்டு இருப்பாரு. என்னடா சொல்ற? அதான்ப்பா இந்த இன்ட்ரோ சாங்க்கு சிம்ரனை கூப்பிட்டு ஆட விட்டுருப்பாங்கப்பா. காதலரை சேர்த்து நான் இன்பம் கண்டேன். என்னடி சொல்ற? காதலரை சேர்த்து நான் இன்பம் கண்டேன். என்னடி சொல்ற? ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்டு பொம்பளை பொறுக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு இத பாருங்க. அப்படியே ஒரு லாக்கு போட்டா லாக்காச்சா? ஜஸ்ட் மிஸ்ரா. டேய் காலேஜுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? காலேஜுக்கு வர பொண்ணுங்க எல்லாம் குட்டை குட்டையா ட்ரெஸ் போடுறாங்கன்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரே வருத்தம். இந்த நாய்ங்கெல்லாம் இதுக்கு ஃபீல் பண்ணாது. அதுக்காக இவனுங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. என்ன பண்ணுவீங்க? காலேஜ் பைத்தியர் ஆஸ்பத்திரியா? இப்படி காபிரேட் ட்ரெஸ்ஸோட அலையிறாளுங்களே, ஐயோ. ஏய் மச்சான், உள்ள நிறைய பைத்தியம் வாய செம காமெடியா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து சரிப்பா, இதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லையா? இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஆமா ஹீரோயின். ஹீரோயின் தான். ஆமா ஹீரோயினே தான். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. நான் வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னத்த பேசணும்? மேக்ஸ் பேசலாம், ஹிஸ்டரி பேசலாம், சயின்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பேசலாம், செக்ஸ் பேசலாம். என்னடா பேசணும்னு சொன்ன? செக்ஸ். யார் என்னன்னே தெரியாத ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து செக்ஸ் பேசலாம்னு சொல்றான் சார். ஏப்பா ஜெய், இந்த பொண்ணுகிட்ட போய் செக்ஸ் பேசலாம்னு சொன்னியா? என்ன செக்ஸ் பேசலாம்னு சொன்னியா? ஏய்யா, நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். அசல் குல்ஃபி ஐஸ் மாதிரி தைஸ். ஏப்பா இது ஹீரோயிசம் இல்லப்பா, வில்லனிசம். ஹீரோயிசம் பண்ண சொன்னா வில்லனிசம் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோக்கும் வில்லனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லடா. அப்புறம் ஹீரோ போயிட்டு ஹீரோயினை லவ் பண்ணல அப்படின்னு சொல்றதெல்லாம் எல்லா பசங்களையும் மென்டல் ஆக்குறதுக்கா? ஐயோ, இவர் இந்த மாதிரி நடிக்க வேணாம்னு சொல்லுங்கடா, என்னால பார்க்க முடியல. நான் பார்க்க மாட்டேன். இதே மாதிரி நடிச்சிட்டு இருந்தா அப்புறம் நாங்க பார்க்க மாட்டோம். இப்ப இவங்க நம்ம ஹீரோவுக்கும் நம்ம ராஜ்கிரனுக்கும் இருக்கிற அன்பு பிணைப்பை காட்ட போறாங்க. மாமா என்ன ஜெய்? அப்படி இல்ல மேன், மாமாவுக்கும் மருமகனுக்கும் இருக்கிற ஒரு பாசம். ஒருத்தன் கட்பனியன் போட்ட காண்டாமிருகம் மாதிரி வந்து வண்டி ரெடி ஆயிடுச்சு, காசை கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. காசு கொடுத்து வேலை செஞ்சு எனக்கு பணக்கம் இல்லைங்கன்னு அவன் சொல்றான். ஓசியில வேலை செய்யற பழக்கம் எனக்கும் இல்லைங்கன்னு ராஜ்கிரனும் சொல்றாரு. உடனே நம்ம ராஜ்கிரனோட சட்டையை அந்த ஆளு பிடிக்க, இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? நம்ம ஹீரோ வந்து ஒரே ஒரு குத்து தான் விடுறாரு, அவன் செத்து போயிடுறான். என்ன கோபத்துல இருந்தான அளவு? நம்ம ஹீரோ பிரின்சிபல் முன்னாடி பண்ண மேனரிசம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினால ஹீரோவை மறக்கவே முடியல. இடியட். என்ன திமிரு உனக்கு? ஏது? எங்க பார்த்தாலும் நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்கு தின்படுறாங்க. இட்ஸ் கால்ட் இமேஜினோ ரொமான்சோஃபீலியா. இமேஜினோ என்னது? நம்ம பிரசாந்த் அண்ணா வந்து ஒன்னு சொல்லுவாரு பாருங்க. ஐஸ்வர்யா ராய் என்னை விட அழகு. எந்த கம்யூனிட்டி சொன்னா ஐஸ்வர்யா ராய் உன்னோட அழகுன்னு? ஹூ இஸ் தி பிளகா? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என்னை விட க்ளோஸ் அவகிட்ட எவனாவது மூவ் பண்ணிருக்க முடியுமா? ஜீன்ஸ் படத்துல ஐஸ்வர்யா ராய் கூட சேர்ந்து நடிச்சிட்டாங்கிறதுனால என்ன வேணா பேசுறதா? நம்ம ஹீரோயினை வேற காலேஜ் பசங்க யாரோ கிண்டல் பண்ணிட்டானுங்களாம். அதை வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேளுங்களேன். நடக்கிற தப்புக்கு பாதி காரணம் பொண்ணுங்க தான். இல்ல பெருசுப்படுத்தாது, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணு. என்னடா இவர் சரியான தற்கொலை ஹீரோவா இருக்காரு. கிண்டல் பண்ணவனுங்கிட்ட ஹீரோயிசத்தை காட்டுவோம், பிள்ளைய கரெக்ட் பண்ணுவோன்னு இல்லாம என்ன ஒரு தற்குறித்தனம். இதோட விட்டாரா எந்த காலேஜ் பசங்கன்னு கேட்டு போய் அவனுங்கிட்ட என்ன பண்றாருன்னு பாப்போம் வாங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? இவரும் விடாம சாரி சொல்லிருங்கண்ணே, சாரி சொல்லிருங்கண்ணே. இல்ல கேக்கல வந்து சாரி சொல்லுங்கண்ணா. ஐயா சும்மா சொன்னதே திருப்ப சொல்லிக்கிட்டு. இந்த கிண்டல் பண்ண காலேஜ் ஸ்டூடெண்ட் ஜேடி மாதிரி காப்பை கழட்டி நெத்திலே ஒன்று போடுறான். இதுக்கு ஏன்பா நீ இத்தனை தடவை கையை மடக்கிற? அப்புறம் இந்த காலேஜ் பசங்கள்லாம் அடிச்சு முடிச்சு கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே லவ்வுங்கோ. இதே வலது கையில் இதா என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு. இதே வலது கையில் இதா. அப்படின்னா நம்ம ஹீரோ வெள்ளையனை வெளியேற்ற போறப்பெல்லாம் என்ன பண்ணுவாரு? அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்ல சங்கட்டமா இருக்காது? இதே வலது கையில் இதா. கைவிரல் எடுத்து ஆலிவெண்ணை பூசி சேவகம் செய்ய வேண்டுமா? கலிதா அது இல்ல. இந்த கை சோறு ஊட்டினாதான் எனக்கு என் பசி அடங்கும். ஏன் இப்படி பாக்குறாரு?
நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோவோட மாமா கிட்ட போய் லவ் ஓபன் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ற மேட்டர் ஓபன் பண்றாங்கப்பா. 70 கிலோ தங்கத்துல ஒரு சிலை செஞ்சு அதுக்கு உயிர் கொடுத்தா அதுதான் என்ஜாய். ஓ அப்படியா விஷயம். நீதான் இந்த ராஜ்கிரனோட மருமவன் ஜெய்யா? ஆமா, அதுக்கு என்னப்ப? நீர் தான் 70 கிலோ தங்கமாம்ல, ஒரே ஒரு விரலை வெட்டி கொடு பொழைச்சிக்கிறேன். விரலை வெட்டி கொடுத்தா பொழைச்சிக்கிறியா? என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? என்னடா பேசிக்கிட்டு விரலை வெட்டி தரலாம் என்னடா, சுரண்டி தங்கத்தை எடுங்கடா. ஐயோ எங்க மாமனை நம்பாதீங்கயா, நான் தங்கமே இல்லையா, சதையும் துளந்த ஐயா. முடிஞ்சா முயற்சி பண்ணி பாரு, நான் தடுக்க மாட்டேன். இப்ப நம்ம ஹீரோயின் பண்ற முயற்சி என்னன்னு பாருங்க. ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு சந்தல வச்சு பச்சாக்குன்னு ஒன்று கொடுப்பேன்னு பார்த்தா டீச்சர் பாடம் எடுத்துட்டு இருக்காங்க, பசங்கெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிக்க வச்சு அப்புறம் நம்ம ராஜ்கிரண் இருந்துகிட்டு ஜெயில போயிட்டு அந்த 6-7 காட்டு மிராண்டிங்களை பாக்குறாரு. கூடவே நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல ஒருத்தன் சொல்றான், நாங்க ஏன் இத்தனை வருஷம் ஜெயில இருக்கோம் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவோட அப்பாவை எப்படி கொன்னாங்கன்னு காட்டுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவுக்கு ரத்தமெல்லாம் கொதிச்சு போய் பேசுற டைலாக் கேளுங்க. ஐயோ எப்படா இந்த ஷாட்டெல்லாம் ஓகே பண்ணானுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெயில இருக்கிறவனுங்க எல்லாம் கேக்குறானுங்க, ஏண்டா என்னடா சொல்ற? அட அவரோட தொடைய தட்ட சொல்றாங்கப்பா. இந்த இடத்துல இன்டர்வல போட்டிருக்கலாம், ஆனா போடுறதுக்கு முன்னாடி ட்விஸ்ட்னு ஏதாவது இருக்கணும். அண்ணே ஹீரோயினோட அப்பா தான் வில்லன் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருவோம். இருக்கலாம்டா, ஆனா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் காட்டினமே அவரை தான் நம்ம ஹீரோயின் அப்பானே கூப்பிடல. வாடா என் செல்ல குட்டி. அடங்கொம்மால எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம ஹீரோ வஜ்ரவேலை பார்த்ததே கிடையாது. இங்க ஜெயில சொல்லிட்டு இருக்கிறப்பையும் கதையாத்தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப வஜ்ரவேலை பார்த்த உடனே இவன் தான் வஜ்ரவேல் நம்ம ஹீரோக்கு எப்படி தெரியும்? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. சரி நம்ம இன்டர்மிஷன் முடிஞ்சு கதைக்குள்ள போவோம். எனக்கு மட்டும் ஏமாமா இப்படி நடக்குது, என்னடா பிரச்சனை? இப்ப வா வா வெள்ளையில வெளியேற்றிட்டு வருவோமா? ஐயோ அது இல்ல மாமா, இந்த நந்தினி வஜ்ரவேலோட பொண்ணு. அவளை மறந்துற. அட சாம்பு மவனே, வஜ்ரவேலு மட்டும் தான் நம்மளோட எதிரி, அவனோட ஸ்பெர்ம்லாம் நம்ம எதிரி இல்ல. அவனை மட்டும் போட்டு தள்ளிடுவோம், இந்த புள்ளைய கட்டிக்க. நான் இதை சொல்லியிருந்தா அந்த புள்ள வேணவே வேணான்னு சொல்லியிருப்பான் என் மாமன். எப்படி அவன் வாயிலே சொல்ல வச்சேன் பத்தியா? அதாம்ல 70 கிலோ தங்கம். நம்ம வில்ல வீச்சருவா வஜ்ரவேலுக்கு ஒரு பையன், அவனும் ஆளு படு சாஃப்ட். அப்ப எனக்கு அடி தடி வெட்டு குத்துன்னா ஒரே பயம்பா. ஏண்டி இவன் நிஜமாவே எனக்கு தான் பிறந்தானா? அடச்சே, அப்பேற்பட்ட கோழ வம்சத்துல நான் பொண்ணு எடுத்துட்டேன். பையனை ஏண்டி இப்படி சாஃப்டா வளர்த்து வச்சிருக்க? டிஸ்கோல். எந்த ஆம்பளைக்கும் ஒன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்க கூடாதுடி. ஏண்டா இது முத பிள்ளை வைக்கிறப்ப உனக்கு தெரியலையா? ரெண்டாவது பிள்ளை பத்தி தான் தெரிஞ்சா? வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்க. இதுக்கப்புறம் நம்ம வில்லன் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, தான் பொண்ணுக்காவது கட்டி கொடுத்தா ஒரு வீரனைத்தான் கட்டி கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறாரு. ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் ஒருத்தனை லவ் பண்றேன்ப்பா, எனக்கு அவனை பிடிச்சிருந்தா தான் கல்யாணம், இல்லைன்னா கருமதி. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்பா, அப்ப நாளைக்கே வர சொல்லு. உடனே வரியா நீ வரியான்னு ஒரு பாட்டு. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா பான் ஹப்புன்னு நினைச்சிருவான். அப்புறம் நம்ம ஹீரோ அவரோட சொந்த ஊருக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு அம்மா கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறாரு. என்னங்க ஹீரோவோட உடம்புல இருந்து புகையா போகுது, அவரோட சூடெல்லாம் தனியுது. டேய் இந்த தண்ணியில என்னடா வச்சிருக்க? அண்ணா அதுல விஷங்க வந்திருக்கண்ணே. விஷங்க வந்திருக்கண்ணே. 16 வருஷம் ஆயிடுச்சுமா அந்த தண்ணியை குடிச்சு. இங்க பாருப்பா ஜெயி, இந்த தண்ணி நீ ஒரு நாள் தான்ப்பா குடிச்சிருப்ப. அதுக்கப்புறம் உங்க அப்பனை போட்டு தள்ளிட்டாங்க, நீ ஊரை விட்டு கிளம்பிட்ட. அதுக்கு முன்னாடி நீ வெளியூர்ல இருந்தா இந்த ஊருக்கு வந்த. என்னடி இதெல்லாம் ஒரு காப்பியா? எங்க நல்லா இல்லையா? உன் மூஞ்சி மாதிரியே இருக்குது. அவ்வளவு நல்லா இருக்கா? வேற போட்டு கொண்டு வரட்டுமா? நீ நல்லா இல்லன்னு வேற ஒருத்தைய வச்சுக்கிட்டேனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழல. அப்ப உன் எண்ணமெல்லாம் கூத்தியா வச்சுக்கிறதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. பிடிச்சிருக்கு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வில்லனே நம்ம ஹீரோவை காட்டி, நீ தான் என்னோட வாரிசு, என் 2000 ஏக்கருக்கும் வாரிசு நீ தாங்கிறாரு. அலேக்கா சொத்து நம்ம கைக்கே வருது. கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்துக்கத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அவங்க அப்பா நினைச்ச மாதிரியே மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு போயிருக்கலாம். இதை பண்ணிட்டா எப்படிரா செகண்ட் ஹாஃப் இழுக்கிறது? நந்தினி,
உங்க அப்பா கிட்ட நான் தனியா பேசணும். சொல்லு மாப்ள. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. வச்சாங்கப்பா இப்பதான் வாயில நல்லா பெருசா இருந்துச்சு. ஜெய் ஜெய் ஜெய வீர பாண்டி. நம்ம வில்லன் கிட்ட நம்ம ஹீரோ இருந்துகிட்டு, நான் தான் ஜெய வீர பாண்டியன், எங்க அப்பாவோட 2000 ஏக்கர் தான் நீ வச்சிருக்கிற, அதை நான் உங்கள்கிட்ட புடுங்காம விட மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லி போடுறாரு. ஐயா, இந்த 70 கிலோ தங்கத்தை வச்சா அந்த பிளான் எல்லாம் போட்டிருக்கீங்க. நீங்க ஐடியா நல்லா தான் பண்றீங்க, ஆனா ஆளுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க. பாருங்க, அடிக்காம அப்ரூவ் ஆயிட்டா. இப்படியே நாட்கள்லாம் நகர்ந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட அம்மாவை ஹீரோ கோயில்ல பாக்குறாரு. என் பொண்ணு சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு, நான் வந்து உங்க பிள்ளைக்கு ஊட்டி விடுறேன்னு வீட்டுக்கே வந்துடுறாரு நம்ம ஹீரோ. சரி, கிளி மாதிரி இருக்கிறவங்க அம்மாவை காட்டு பண்ணி மாதிரி இருக்கிறவங்க அப்பனுக்கு எவ கட்டி கொடுத்தான்? ஏய், அவன் உங்க அப்பனை தான் குரங்குங்கிறான், நீ பாட்டுக்கு பல்ல கட்டிட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோவை கொல்ல வில்லன் ஆள் அனுப்புவாரு, அவனுங்களாம் அடிச்சு ஹீரோ அசாம் அனுப்பிடுவார். மறுபடியும் ஹீரோவை கொல்ல போலீஸ் மாதிரி ஆள் அனுப்புவாரு, அவனுங்களையும் அடிச்சு அனுப்பி விட்டுருவாரு. இப்பதான் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சு நினைச்சா அதுக்குள்ள இன்னொரு பஞ்சாயத்தை குண்டி கீழே வைக்கிறீங்க. இப்படியே ஹீரோவை கொல்ல வில்ல ஆள் அனுப்ப, வில்ல ஹீரோவை கொல்ல ஆள் அனுப்ப, ஹீரோவை கொல்ல வில்ல ஆள் அனுப்ப, வில்ல ஹீரோவை கொல்ல ஆள் அனுப்ப. அப்ப வில்ல மட்டும் தான் ஹீரோவை கொல்ல ஆள் அனுப்புவானா? ஹீரோ ஒண்ணுமே பண்ண மாட்டானா? அவரு தான் ஒரு கெடு வச்சிருக்காருல்ல, அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு சண்டையில ராஜ்கிரனை போட்டு தள்ளிடுவானுங்க. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளைமேக்ஸ் வந்துடும். நம்ம ஹீரோயினோட கல்யாணம் நடந்துட்டு இருக்கிறப்ப ஹீரோ உள்ள பூந்து வில்லனை அடிச்சு போட்டு அவங்க மாமா புதைச்ச இடத்துக்கு பக்கத்திலேயே இவரையும் புதைச்சிடுறாங்க உயிரோட. அண்ணே அண்ணே அண்ணே, அங்க பாருங்கண்ணே, அங்க பாருங்கண்ணே, ஜெய் த மென் யூ லவ்னு போட்டிருக்கிறாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, வஞ்ச புகழ்ச்சி அணியாக்கும். வஞ்ச புகழ்ச்சி அணின்னா வஞ்ச புகழ்ச்சி அணின்னா என்னன்னு தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. புகழ்வதை போல பழிப்பதும் பழிப்பதை போல புகழ்வதும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, ஜாக்கி டோகுராம்பர். அவ்வளவுதாங்க, இதாங்க படம்.